விக்கிரவாண்டியில அந்த ஒரு பள்ளி சிறுமியோடைய மர்ம மரணம் என்னதான் மேம் நடந்துச்சு அந்த விஷயத்துல பல யூகங்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு. ஒரு வழக்கறிஞர் பார்வையில உண்மையில அந்த விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் தரப்பில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, மதிய வேலையில் மதியம் ஒரு 1:45 டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததாகவும், அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு நான் வந்து யூரின் பாஸ் பண்ண போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன குழந்தைய கொஞ்ச நேரம் கழித்து காணலை அப்படின்னு இவங்க எல்லா இடத்துலையும் போய் தேடும் போது ஷூ வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருந்துக்கும் போது உள்ளே பார்த்தோன்னா குழந்தை ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் வருது. இந்த சிசிடிவில எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு, நமக்கு மீடியாவில் ப்ரொஜெக்ஷன் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய குச்சை வச்சு அவங்க உள்ளே விட்டு கிளறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. மற்றபடி எதுவுமே நமக்கு ஃபுட்டேஜ் கவர் ஆகலை. ஏங்க அப்படி கவர் ஆகலைன்னு கேட்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, அது விமென் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற டாய்லெட், அதனால அங்கே ஃபுட்டேஜஸ் கிடையாது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, குழந்தைங்களை போட்டு அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி. எங்கள் குழந்தைங்கள இப்போ தான் நாங்கள் கொண்டுட்டு போய் விஜயதசமிக்கு தான் ஸ்கூலில் சேர்த்தோம். அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னென்னா, குழந்தை ரைட் கண்ணத்தில் ஃபுல்லாக செவந்திருந்தது, அப்போ அவங்க அடித்ததில் தான் குழந்தை இறந்துருக்கா. ஸோ 11 மணிக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ எல்லா வகுப்பறையிலையும் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கல்ல மேம், கிண்டர் கார்டன் போது வகுப்பறையில் இருக்கும். அப்போ அந்த ஆசிரியை அடிச்சிருந்தாலும் அது அந்த சிசிடிவியில் ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கும். அதுவுமே இங்கே இது வரைக்கும் ஃபுட்டேஜ் நமக்கு வரல. ஏன்னா பேரண்ட்ஸ் கேட்குற ஒரே கேள்வி அதுவாக தான் இருக்குது. இன்னும் ஃபுட்டேஜ் பற்றின எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு இந்த இடத்துல வரல. இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் வந்து முற்றுகையிட ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டியில அந்த ஒரு பள்ளி சிறுமியோடைய மர்ம மரணம் என்னதான் மேம் நடந்துச்சு அந்த விஷயத்துல பல யூகங்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு. ஒரு வழக்கறிஞர் பார்வையில உண்மையில அந்த விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கொஷின்ஸ் இப்படி நடந்திருக்கு, டவுட்ஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க ஸ்கூல் தரப்பு ஒன்று, ரெண்டாவது பேரண்ட்ஸ் தரப்பு ஒன்று, மூணாவது மீடியால வெளியே வர விஷயங்கள் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்சிடென்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி நடக்குது. இந்த இன்சிடென்ட் என்னவா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூல் தரப்புல வந்துட்டு இல்லை நமக்கு காமனாக ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியாலன்னு ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 4 வயது சிறுமி ஆக்சுவலி அவங்க வந்து செப்டிக் டேங்க்கில் விழுந்து ஸ்கூலில் தவறுதலாக விழுந்து இறந்துடுறாங்க இப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு வந்து மீடியாவில் வரப்பட்ட விஷயமா இருக்கட்டும். அதுக்கு வந்துட்டு நம்ம இதில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி, அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் எமெல்டா 65 வயசு அவங்க, அப்புறம் பிரின்சிபல் டாமினிக் மேரி 50 வயசு அவங்க, அப்புறம் வந்து கிளாஸ் டீச்சர் ஏஞ்சல் 33 வயசு. இவங்க 3 பேரையும் செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்டில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணி அவங்க அதில் 2 பேர் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டதாகவும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த 3 பேரையும் வந்துட்டு 10ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஓகே, சரி, ஓகே, இதை எடுத்துட்டாங்க. செக்ஷன் 105 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, அஜாக்கிரதையால் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு கிரீவியஸ் ஹர்ட்டு, அந்த ஹர்ட் உயிரையே எடுக்கக்கூடிய பட்சத்தில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட். ஆனால் அது மர்டர், இவங்க மர்டர் பண்ணணும்னு அது பண்ணலை. ஓகேங்களா, இதுதான் அந்த செக்ஷன் சொல்லுது. இது எப்படி இது கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே செப்டிக் டேங்க்ன்றது எஸ் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம்தான். அதை அஜாக்கிரதையாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தை உள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து அவங்க மர்டர் பண்ணணும்னு பண்ணலை, பட் அஜாக்கிரதையினால நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. இதுக்கான பனிஷ்மெண்ட் குறைஞ்சது 10 வருஷம் டு மேக்ஸிமம் போகலாம், தென் ஃபைன், இந்த விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து செக்ஷனில் சொல்லப்படுற ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிஸ்ஸஸ் கே சத்யநாராயணன் அவங்க முன்னாடி தான் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஜுடிஷியல் கஸ்டடி இப்போ வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது நடந்த ஒரு விஷயம். ஸ்கூல் தரப்பில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, மதிய வேலையில் மதியம் ஒரு 1:45 டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததாகவும், அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு நான் வந்து யூரின் பாஸ் பண்ண போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன குழந்தைய கொஞ்ச நேரம் கழித்து காணலை அப்படின்னு இவங்க எல்லா இடத்துலையும் போய் தேடும் போது என்ன ஆயிருக்கு, மாடியிலேருந்து ஒருத்தர், அதாவது அந்த ஸ்கூலில் மாடியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு அங்கே பார்க்கும்போது அந்த குழந்தையோட ஷூ வெளியில் இருந்ததாகவும், இல்லை ஷூ தண்ணிக்குள்ளே, அதுவே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நமக்கு வருது. ஷூ வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருந்துக்கும் போது உள்ளே பார்த்தோன்னா குழந்தை ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வருது. இந்த சிசிடிவிலையும் எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு, நமக்கு மீடியாவில் ப்ரொஜெக்ஷன் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய குச்சை வச்சு அவங்க
உள்ளே விட்டு கிளறது மட்டும் தான் நமக்கு தெரியுது, மற்றபடி எதுவுமே நமக்கு ஃபுட்டேஜ் கவர் ஆகலை. ஏங்க அப்படி கவர் ஆகலைன்னு கேட்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, அது விமென் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற டாய்லெட், அதனால அங்கே ஃபுட்டேஜஸ் கிடையாது. ஸோ இதுவே பக்கத்து பில்டிங்லேருந்து தான் கவர் ஆயிருக்கு. இதுதான் ஸ்கூல் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. சரி, இந்த 3 பேரையும் அஜாக்கிரதையின் காரணங்களால் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும், ஓகேங்களா. ஆனால் போலீஸ் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சந்தேக மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சஸ்பெக்ட் இருக்குன்ற விதத்தில் தான் வந்து போலீஸ் வந்து இதை அவங்களுக்கு மார்க்கே பண்ணியிருக்காங்க. ஒன்று இருக்கட்டும். ரெண்டாவது என்ன சொல்லப்படுது இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அப்பா அம்மா சரி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அப்பா வந்து விழுப்புரம் தாலுக்கில் வந்துட்டு கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் அந்த சேவா சென்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து பழனிவேல், அவங்க அம்மா வந்து சிவசங்கரி. இவங்க தான் அவங்க அப்பா அம்மா. குழந்தை பேர் வந்து லியா லக்ஷ்மி ஆக்சுவலி இந்த இடத்துல. சரி, இந்த இன்சிடென்ட் ஓகே, இது வந்து ஸ்கூல் தரப்பில் சொல்லப்படுது இந்த இன்சிடென்ட். சரி ஓகே, பேரண்ட்ஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு கம்ப்ளீட் கான்ட்ரடிக்டரியாக பேரண்ட்ஸ் தரப்பில் சொல்லப்படுது. ஏன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க பெரியமா தான், ஏன்னா அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க பெரியமா தான் காலைல 9 மணிக்கு கொண்டு போய் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததாகவும் ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 11 மணிக்கு எங்களோட குழந்தை இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க. ஆனால் எங்ககிட்ட அவங்க மூடி மறைச்சு எல்லாருக்கும், அதாவது ஸ்கூலில் இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் டெக்ஸ்ட் போயிருக்கு. என்னென்னா, ஸ்கூல் வந்து லீவ் விடப்படுது 3 மணி போல், எல்லோரும் வந்து அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த பெரியமா அவங்களோட குழந்தைய அவங்க படிக்கும்போது இவங்க வந்து இவங்களோட தங்கச்சி குழந்தைய கொண்டு போய் அவங்க விட்டுட்டு வரும்போது போயிட்டு இவங்க ஸ்கூலில் போயிட்டு இவங்களுக்கு மட்டும் டெக்ஸ்ட் வரல. அதாவது என்ன இருக்கணும், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மெசேஜ் போதில்ல. அப்போ லியா லக்ஷ்மி குழந்தையோட அம்மாக்கும் டெக்ஸ்ட் போகணும்ல, அவங்களுக்கு போகலன்னு சொல்லப்படுது அவங்க தரப்புலேருந்து. அந்த மெசேஜ் எதுவுமே போகல. இவங்க பெரியமா வந்துட்டு அங்கே போயிட்டு கேட்கும் போது லியா லக்ஷ்மி அப்படின்னும் போது அங்கே அவங்க கிளாஸ், அதாவது ஏஞ்சல்னு சொல்லப்படுற கிளாஸ் டீச்சர் அங்கே இல்லை, வேற ஒரு டீச்சர் லியா லக்ஷ்மின்னு கிளாஸில் கூப்பிட்டுட்டு உங்கள் குழந்தை இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாளா அப்படின்னு பேரண்ட் கிட்டேயே அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் ஸ்கூலுக்கு போகும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸில் இது 2 மணிக்கே வந்துடுச்சு, 2:30. ஆனால் எங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணப்படலை. ரெண்டாவது அவங்க எழுப்புற கொஷன். மூணாவது, இவங்க போகும்போது யாரோ அங்கே படிக்கிற ஒரு பையனோட தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி எல்கேஜி குழந்தை ஒருத்தவங்க செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்துட்டதாக அப்போ நான் கேள்விப்பட்டுட்டு உள்ளே போகிறேன். பட் ஸ்கூலில் என்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் போய் பேசிகிட்டு இருக்கேன், பின்னாடி ஒரே சலசலப்போ ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு ஓடுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட். இதில் இன்னொரு பெரிய கொஷின் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, சரிங்க குழந்தை வந்து செப்டிக் டேங்கில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம், ஏன் காரில் குழந்தைய தூக்கிட்டு போனீங்க, அதுவும் ஏன் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் தான் விற்கிற வண்டி, அதுவும் ஏன் நீங்கள் முன்வாசல் வழியாக போகாமல் ஏன் பின்வாசல் வழியாக குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க. ஓகே, இது ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. மூணாவது, சரிங்க நீங்கள் அந்த செப்டிக் டேங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம், ரொம்ப சின்னதாக ஒரு விஷயம், அதில் தடுப்பு ஒன்று இருக்குது, ஒரு கம்பி அது துருப்பிடிச்ச ஒரு மூடி ஒன்று இருக்குது, கம்பியில் ஒரு விஷயங்கள் இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஸ்கூல் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்போது அந்த டைமில், ஏன்னா நமக்கே நல்லா தெரியும், ஒரு கிண்டர் கார்டன் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு ஆயாமா கண்டிப்பாக இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் தரப்புலனா, இல்லை எல்லாருமே சாப்பிட போயிருந்தாங்க, டிரைவர்ஸ் எல்லாம் சாப்பிட போயிருந்தாங்க, இந்த மாதிரி குழந்தை மிதக்குறாங்க அப்படின்னு யாரோ பார்த்து சொன்ன அப்புறம் தான் டிரைவரை வந்து நாங்கள் அந்த மாதிரி எடுக்க சொன்னோம்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் தரப்பில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி ஓகேங்க அப்படியே போனாலும் யாரோ ஒருத்தர் டியூட்டி மாற்றி இருக்கணும்ல, 3-4 வயசு குழந்தை நீங்கள் எப்படி தனியாக பாத்ரூம்க்கு அனுப்புவீங்க. இன்னொன்று நமக்கே பார்த்தா தெரியுது, செப்டிக் டேங்க் ரொம்ப பெரிய ஹோல்லாம் கிடையாது, உள்ள ஒருத்தர் இறங்கவே முடியாது, இவ்வளோதான் சின்ன ஹோல் தான் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த கம்பிகள் எல்லாம் தாண்டி அந்த குழந்தை உள்ளே விழுந்துருது, அடிகள் பட்டிருக்கும்ல, அந்த மாதிரி அடிகள் எதுவுமே இல்லைன்ற ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து. இன்னும் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நமக்கு எல்லாமே தெரியும், நிறைய மீடியாஸில் அவங்க இன்டர்வியூஸ் போய் எடுக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டே சொன்ன ஒரு விஷயம், அந்த யூனிஃபார்மை காமிச்சிருப்பாங்க. ஒரு செப்டிக் டேங்க்கில் விழுந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்குமா, போட்டுட்டு போன யூனிஃபார்ம் அப்படியே தான் இருக்குது, அந்த யூனிஃபார்ம் வெட்டு கூட ஆகலை, நனைய கூட இல்லை அந்த யூனிஃபார்மு. ஒரு நமக்கே தெரியும், ஒரு சாக்கடை ஒரு செப்டிக் டேங்க்னா எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும், தண்ணி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. நமக்கு என்னதான் சாலிட் வேஸ்ட் அடியில் போய் செட்டில் ஆனாலும் மேலே அந்த தண்ணி தனியாக ஃபில்டர் ஆகி வந்தாலும் கலங்களாக இருக்கும், அது எதுவுமே நடக்கப்படலை இந்த இடத்துல. இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய வேலிடான கொஸ்டின்ஸ் அதில் ரைஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகேங்க இந்த மாதிரி குழந்தை செப்டிக் டேங்க்கில் விழுந்துட்டான்னு சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு யாருக்கு சொல்லியிருக்கணும், பெற்றவங்களுக்கு சொல்லியிருக்கணும். சரி குழந்தைய கொஞ்சம் நேரம் காணலன்னு சொல்கிறீங்க, யாருக்கு சொல்லியிருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனப்போ உங்கள் குழந்தை இன்னைக்கு வந்தாலான்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க. சரி குழந்தை அப்படியே விழுந்துட்டானா என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும். ஏன் கால தாமதமாக பொறுமையாக நீங்கள் வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் ஒரு ட்ரைவ் பண்ணி நீங்கள் ஏன் காரில் கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க இடத்துல எழுப்புறாங்க. இன்னொன்று இதையும் தாண்டி அவங்க தரப்பில் சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னா, என் குழந்தை நல்லா படிப்பான் ஆனால் அவன் எழுதுறதுல ஸ்லோ. பேரண்ட்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, குழந்தைங்களை போட்டு அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் குழந்தைங்கள இப்போ தான் நாங்கள் கொண்டுட்டு போய் விஜயதசமிக்கு தான் ஸ்கூலில் சேர்த்தோம். அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னென்னா, குழந்தை ரைட் கண்ணத்தில் ஃபுல்லாக செவந்திருந்தது, அப்போ அவங்க அடித்ததில் தான் குழந்தை இறந்துருக்கா,
ஸோ 11 மணிக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்த போது ஸ்கூல் அவள் அடிக்கும் போதே அவன் மயங்கி விழுந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஏன்னா அதில் அங்கேருந்து ஒரு பையன் சொன்னதா கூட படிக்கிற 13 மாணவர்கள் தான் அந்த கிளாஸ்லன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாரையும் அதனால தான் தூங்க வச்சுட்டாங்க, நான் மட்டும் பார்த்தேன் இந்த மாதிரி லியா வந்துட்டு மயங்கி விழுந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, என் குழந்தை லஞ்சு சாப்பிட்டதா அதுக்கப்புறம் தான் இது நடந்ததா ஸ்கூலில் சொல்கிறாங்க. எல்லாமே சஸ்பெக்டாக இருக்குது. ஏன்னா என் குழந்தை வந்து எப்போவுமே 2 வாய் மிச்சம் வைப்பா சாப்பாடு. ஆனால் அன்றைக்கி பாக்ஸ் கழுவுன மாதிரி இருக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடல, எதுவுமே பண்ணல, தொடச்ச மாதிரி இருக்குது. அதில் ஒரு கூட படிக்கிற ஒரு பையனும் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அந்த அடித்தோடனே கீழே விழுந்துட்டு அதனால் எல்லாரையும் அவங்க தூங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்போது கணக்குப்படி பார்த்தோன்னா என் குழந்தை காலைல 11 மணிக்கே இறந்துருக்கா. அது வரைக்கும் அவங்க வச்சிருந்து ஏதோ ட்ராமா பண்ணி ஸ்கூலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. வகுப்பாசிரியரும் வந்து அவங்க அம்மா அப்பா போகிற அந்த நேரத்தில் அவங்க இல்லாமல் இல்லை, அதுதான் சஸ்பெக்ட். ஆக்சுவலி இன்னொன்று அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க உங்களுக்கு சிசிடிவி எங்கேயுமே ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒரு குழந்தை மிதக்கிறா உள்ளனும் போது நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம்ல. பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி அதுதான். நீங்கள் வந்து ஒரு குழந்தைய எடுக்கிறதாகட்டும், குழந்தை உள்ளே இருக்கிறதாகட்டும், ஒரு வீடியோ நீங்கள் எடுத்துருக்கலாம்ல. இப்போ பேரண்ட்ஸுமே என்ன கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ கொடுங்க, இல்லை ஒரு ஃபுட்டேஜ் கொடுங்க. குழந்தையா போய் உள்ளே விழுந்துட்டா ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓகேங்க குழந்தையோட விதி முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி ஏன் நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் என்ன சொல்கிறாங்க, குழந்தை ஸ்பாட் டெட்னு சொல்லியாச்சு. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு தரப்பு சொல்லுது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு இனிஷியல் இது வந்திருக்கு, ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. என்ன அதில் சொல்லப்படுது அப்படின்னா, குழந்தையோட லங்ஸில் தண்ணி இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது ட்ரான் டெத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மூழ்கி இறந்த ட்ரானிங் டெத் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ எப்படி ஆய்வுகள் போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை லங்ஸில் இருந்த தண்ணியும் செப்டிக் டேங்க் தண்ணியும் ஒன்றா அப்படிங்கிற ஆய்வு வந்து அடுத்த கட்ட ஆய்வாக இருக்க போகுது இந்த இடத்துல. இப்போ இந்த வழக்கில் வந்து ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் இதில் குற்றவாளிகள் குற்றமே செஞ்சிருந்தாலும் ஆதாரங்கள் இல்லை, போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் விடுவிக்கப்படுவாங்களா, தப்பிக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம், இதில் நீங்கள் ஆதாரம் இல்லைன்றதை வந்து இதை நமக்கு எப்படி பார்க்கலாம்னா, ஆமாம் மற்ற எல்லா கேஸ்லையும் எவிடன்ஸ் பண்ண இதில் ஃபுட்டேஜ். இப்போ பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வியும் அதானே கேட்குறாங்க, நீங்கள் ஃபுட்டேஜை கொடுங்க, சரி ஓகேங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூசிவாக கொடுங்க. ஆமாம் குழந்தை பாருங்க போய் விழுந்து இறந்துட்டா, எங்கள் மேலே எங்கே நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்கன்னு கொடுங்க, ஏன் ஃபுட்டேஜ் இல்லை? எல்லாரும் கேட்குற அந்த கேள்வி தான், ஏன் ஃபுட்டேஜ் அப்போ ஒர்க் ஆகலை, ஏன் சர்வேலன்ஸ் அப்போ ஒர்க் ஆகலை? இப்போ நீங்கள் ஆதாரம்ன்றது ரெண்டாவது, பட் பேசிக்காக அவ்வளோ மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் வச்சுருந்ததே தப்பு தான். ஏன்னா இப்போ புக் பண்ணியிருக்க செக்ஷன்ஸும் அது கீழே தான் புக் பண்ணியிருக்காங்க. அஜாக்கிரதைனால ஒரு உயிர் போச்சு இப்போ. அப்போ இது பேசிக்கான பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் இருக்க தான் போகுது. இப்போ எல்லா வகுப்பறையிலையும் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கல்ல மேம், கிண்டர் கார்டன் போது வகுப்பறையில் இருக்கும். அப்போ அந்த ஆசிரியை அடிச்சிருந்தாலும் அது அந்த சிசிடிவியில் ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கும். அதுவுமே இங்கே இது வரைக்கும் ஃபுட்டேஜ் நமக்கு வரல. ஏன்னா பேரண்ட்ஸ் கேட்குற ஒரே கேள்வி அதுவாக தான் இருக்குது. இன்னும் ஃபுட்டேஜ் பற்றின எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு இந்த இடத்துல வரல. இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் வந்து முற்றுகையிட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி விக்ரவாண்டி வந்து முற்றுகையிட்டு அப்புறம் அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும், நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் அந்த இடத்துல வந்தாங்க. யாருன்னு பார்த்தா இப்போ மினிஸ்டர் பொன்முடி அவர்கள் வந்துட்டு 3 லட்ச ரூபா கொடுக்கும் போது அவங்க வந்து தலையை அடகு வச்சு கூட நான் உங்களுக்கு பணம் தரேன், போன என் குழந்தையோட உயிரை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் அவர்கள், அப்புறம் விக்ரவாண்டி எம்எல்ஏ சிவா, அப்புறம் விழுப்புரம் கலெக்டர் பழனி, இவங்க எல்லாமே போயிட்டு அந்த இடத்துல ஃபைனல் ரெஸ்பெக்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, யாராக இருந்தாலும் தவறுகள் எங்கே நடந்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து ஒரு 3 பேர் அந்த ஸ்கூலை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் போயிருக்காங்க. அதாவது அந்த செப்டிக் டேங்க் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னும் போது அந்த குழந்தையோட அதாவது ஃபைனலாக அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப குழந்தையோட உடலை வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎஸ்பி கேடரில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு தான் உடல் கூறு ஆய்வுக்கே அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தான் முடிக்கப்பட்டிருக்கு. இப்போது நமக்கு இப்போ அதான் சொன்னேன் உங்களுக்கு, மீடியாவில் வர விஷயம் ஒன்று, ஸ்கூல் தரப்பில் சொல்கிற விஷயம் ஒன்று, பேரண்ட்ஸ் தரப்பில் சொல்கிற விஷயம் ஒன்று, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் படி இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் என்னென்ன செக்ஷன்ஸ் இன்னும் ஆட் பண்ணப்படலாம், இல்லை இவங்க மேலே என்னென்ன தப்புன்ற மாதிரி நிறைய சஸ்பெக்ட் இருக்குல்ல. இப்போ நம்மளே இவ்வளோ பேசிட்டோம், நமக்கு நிறைய கேள்விகள் எழுதா இல்லையா? இதில் பேரண்ட்ஸும் அதை ஒத்துக்கிறாங்களே. நாங்கள் இதை போலீஸும் சந்தேக மரணம் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபுட்டேஜ் கொடுங்க, காமிங்க, சரிங்க ஓகேன்னு ஒத்துருக்கலாம். ரெண்டாவது எங்களுக்கு இல்லை முதல்ல ஃபோன் பண்ணியிருக்கணும், உங்கள் குழந்தைய காணோன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்கள் குழந்தை இந்த மாதிரி உள்ளே விழுந்துட்டானு எங்களுக்கு இல்லை ஃபோன் பண்ணியிருக்கணும். ஏன் எதுவுமே பண்ணலை? அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இவ்வளோ நாளாக. நாங்கள் எங்கேயோ கொண்டு போய் குழந்தைய போடுறதுக்கு பதிலாக அது கண்ணு கெட்டின தூரத்தில், ஏன்னா வீடு வந்து ரொம்ப பக்கம், ஒரு 500 மீட்டர் 200 300 மீட்டர் தான் வீடுன்னு சொல்கிறாங்க ஸ்கூல்லேருந்து. கண்ணுக்கு எதிரில் குழந்தை இருப்பான் தான் நாங்கள் இங்கே போட்டோம். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ உருக்கமாக இருக்குது. அப்படியே குழந்தை போய் செப்டிக் டேங்க்கில் விழுந்து இறந்துருந்தாலும் அவள் விதி முடிஞ்சதுன்னு நாங்கள் இருந்திருப்போம். பட் எங்களால் இது அவ்வளோ ஈஸியாக விட முடியல. எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், பணம் எங்களுக்கு தேவையில்லைன்றது தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த வழக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.